ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு முகமது அலியோட ஒரு போலீஸ் கமாண்ட் ரியாக்ஷன், அதாவது போலீஸ் ஸ்கேனிங் அண்ட் போலீஸ் வந்து எந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. மேபி எங்கேருந்து பார்த்து ஷேர் பண்ணாரு இல்லை என்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கான்னு தெரியல. வாங்க பிடிச்சி வந்து தெரிஞ்சுக்கோங்க. போலீஸ் லாக்அப் கேனிங் பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸாக இருக்கும்? லாக்அப் கேனிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. செவுத்துல கை வைக்க சொல்லி ஆர் ரெண்டு கையை ரெண்டு கான்ஸ்டபிள் பிடிக்க சொல்லி கரெக்டாக பட்டைஸ்லேயே அடிப்பாங்க. இது கொஞ்சம் மைனர் அஃபென்ஸு. நெக்ஸ்ட் டைப்பு தூங்க விட்டு அடிக்கிறது. நான் தூங்காதடா செல்லம், தூங்காத. நான் தூங்கல, மூஞ்சிய பார்க்காதீங்கடா. அந்த கமிஷனர்கிட்ட போய் டீல் பேசுங்கடா. ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜெட்டியோட நிற்க வச்சு கையை டைட்டாக கட்டி தொங்க விட்டுருவாங்க. லெக்ஸ் டோ ஃபிங்கர் மட்டும் கீழே தொடுற மாதிரி கட்டி வச்சு உடம்பு ஃபுல்லாக உரிச்சு எடுப்பாங்க. இது கொஞ்சம் மேஜர் அஃபென்ஸ் லைக் தெஃப்ட் அண்ட் பப்ளிக் நியூசன்ஸ்க்கு இதை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைப் தலைகீழாக தொங்க விட்டு அடிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். தோலை உரிச்சிருவாங்க. மெயினாக பட்டக்ஸ் அண்ட் தைஸில் தான் அடிப்பாங்க. அப்புறம் பெஞ்சில் படுக்க வச்சு அடிக்கிறது. பெஞ்சில் நல்ல டைட்டாக கட்டி வச்சுருவாங்க. அப்புறம் கரெக்டாக பட்டக்ஸ் அண்ட் லெக்ஸ் ரெண்டுலேயும் மாறி மாறி அடிப்பாங்க. இந்த அடி வாங்கினா 1 மந்த்துக்கு ஒழுங்காக நடக்கவோ உட்காரவோ முடியாது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. பயங்கரமாக வீங்கிடும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன். இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நினச்சேன் எங்கேயாச்சும் வாங்கியிருப்பேன்னு நினச்சேன். மேல் போலீஸ் கிட்ட மாட்டினா கூட எப்போவாச்சும் தான் ஷர்ட் பேண்ட் எல்லாம் கலட்ட சொல்லி ஜெட்டியோடு வச்சு அடிப்பாங்க. பட் இந்த ஃபீமேல் போலீஸ் எல்லாம் மேல் கிரிமினல்ஸை பார்த்தாலே ஷர்ட் பேண்ட் எல்லாம் கலட்ட சொல்லி ஜெட்டியோட நிற்க வச்சிருவாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போலாடி. அப்படி சொல்லாதடா. லாஸ்ட் மந்த் கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் பட்டுக்கோட்டையில் நடந்தது. அண்ட் அது மட்டும் இல்லை, தே ஒன்லி பீட் இன் பட்டெக்ஸ் ஏரியா. வேற எங்கேயும் அடிக்க மாட்டாங்க. அதனாலேயே எல்லாரும் லேடி போலீஸ்க்கு பயப்படுவாங்க. பொட்டெக்ஸ் கிழிஞ்சிரும். மாட்டினா லேடிஸ் போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாதுக்கா, அப்புறம் அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு லேடிஸ் போலீஸாக இருந்தால் இந்த கிரிமினலுக்கு என்ன டைப் ஆஃப் கேனிங் பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஜெட்டியோடு நிற்க வச்சு பட்டெக்ஸை கிழிக்கணும். இந்த மாதிரி உங்கள் ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி போலீஸ் தப்பாக பேச்சாதீங்க. அதுவும் லேடி போலீஸ் வந்து ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து போலீஸில் நிறைய கஷ்டங்களும் வந்து லேடி போலீஸ் ஹேண்டில் பண்ணுறத ஃபேஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் போலீஸாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் போடும்போது நல்லா இருக்குது. நீங்கள் போலீஸாக இருந்தால், நீங்கள் டீச்சராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த இடத்துல சொல்லும் போது ஈஸியாக தானே இருக்குது. யோசிச்சு பதில் சொல்லணும்ல. போலீஸ்லாம் வேண்டாம். நான் போலீஸாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஆக்ஸ் ஃபர்தெல்லாம் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறது ரொம்ப தப்பு கிரிமினல்ஸ்க்கு. ஆனால் போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருந்தால் தான் புரியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிமினல் தப்பு பண்ணியிருக்கான், ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான், கேங் ரேப் பண்ணியிருக்கான், அவனை அடிக்காமல் மூலையில் எப்படி உட்கார வைக்க முடியும்? அண்ட் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா தான் தெரியும் எது தப்பு எது சரி அப்படின்றது. அடிக்கிறது தப்பு தான், பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது முக்கியம் இல்லை. ஸோ அதனால அதை நான் தலையில விரும்பலை. பெருக்கு அங்கே எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு குட்டி போட்ட போன மாதிரி அங்கே இங்கே நடந்துகிட்டு இருக்க. குட்டி போட்ட போனா எப்படி நடக்கும்? அது டயரா படத்துல கிடக்கும். ஒரு பஞ்சாயத்து. ஆனா தியேட்டருக்குள்ள எதுக்குப்பா பஞ்சாயத்து? ஆனா ஊருக்குள்ள பல இடம் இருக்கு. சூப்பர். நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். ஸோ மேபி இவர் நிறைய வாங்கியிருக்காரோ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னாலே எனக்கு ஸ்டார்டிங்கே தோணுச்சு. நானே வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கமெண்ட்டே அவர் சொல்லியிருக்கும் போது எங்கேயோ வாங்கியிருக்கான் பையன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேபி வாங்கியிருப்பீங்களோ. இதுதான் வந்து இன்னைக்கு கேனிங் கமெண்ட் ரியாக்ஷன் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா.